அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றிருந்த பிரதமர் மோடி பயணம் முடிந்து இலங்கை அனுராதபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் வந்திறங்கினார். அவரை கவர்னர் ரவி, மத்திய அமைச்சர் எல் முருகன், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், நவாஸ்கனி எம்பி, தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை, வானதி, தமிழிசை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலத்தை மோடி திறந்து வைத்தார். சாலை பாலத்தில் இருந்தபடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையை துவக்கி வைத்தார். இன்று ராமநவமி தினம் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதன் பிறகு ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நடக்கும் விழாவில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து உரையாற்ற உள்ளார். பிரதமர் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.